ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. சென்னைக்கு பிரியாணி அனுபவத்துக்காக போகும்போது பூவிருந்தமல்லியில் ஆதம்பாய் பிரியாணி சென்டர் காலையில் 3 மணிக்கெல்லாம் பீஃப் பிரியாணி களை கட்டுமா. நான் அங்கே போகும்போது மணி 5. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். அப்படியே அடித்து பிடிச்சின்னு வாங்கிட்டு இருக்காங்க. ஆதம்பாய் 50 வருடம் அனுபவம்னு போட்டிருந்தாங்க. இங்கே அடித்து பிடிச்சி ஒரு இடத்துல உக்காந்தாச்சு. இங்கே சாப்பிட்றத பார்த்தாலே வைப் ஆகுது, அப்படியே துடிக்குது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் காலையில் 5 மணிக்கு ஒரு பீஃப் பிரியாணி இப்போ தான் சாப்பிட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே பரோட்டா கிரேவி சூப்பராக தராங்க. முக்கியமாக இந்த எலும்பு ரசம் தாங்க. அந்த பீஃபை எடுத்து உடைச்சா உடைக்கவே இல்லை, அதுவே உடஞ்சி உடஞ்சி கொட்டுது. நல்ல ஜூஸியான உதிரியான பிரியாணியில் ஒரு பீஸை வச்சு பைட்டு சாப்பிட்டோம் பாருங்க, அள்ளு விட்டுருச்சு. முக்கியமாக இந்த எலும்பு ரசத்தை அந்த பிரியாணியில் ஊற்றி அப்படியே தலை தலைன்னு சாப்பிடும் போது ஒரு கிடைச்ச ருசி இருக்குது பாருங்க. அடப்போங்க, இந்த கடையில் வாரத்துக்கு ஒரு முறை வந்து சாப்பிடலாம் போல இருக்கு. கறியெல்லாம் அப்படியே பஞ்சு மாதிரி பிஞ்சு பிஞ்சு போகுது. கடைசியாக கொடுத்தாங்க பாருங்க ஒரு ஐட்டம், அதை குலுக்கி அந்த நல்லியை எடுத்து பிரியாணியில் வச்சு ஒரு பைட்டு அடித்தோம் பாருங்க. ருசியோ ருசி. இந்த 50 வருட அனுபவத்தில் ஒரே வார்த்தையாக சொல்லணும்னா கறி. எந்த அளவுக்கு பிரியாணியை கூடுதலாக கறி சேர்த்து கறியை நல்லா வேக வச்சு அதோட எசன்ஸை பிரியாணியில் இறக்குறோமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இலை தொட்டை சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு.